அன்பிக்கினவர்களுக்கு வணக்கம். தஞ்சையிலிருந்து உங்கள் வி சிவா. இன்றைய சிறுகதை சூடு. மதிய உணவை முடித்துவிட்டு ஒரு சிகரெட்டை பற்ற வைத்தபடி டஸ்பாட்ச் கிளார்க் சண்முகத்திடம் கேட்டான் சுரேஷ். என்ன சார், வீட்டில தான் சம்சாரம் இல்லையே, ஏதாவது விசேஷம்டா? என்னப்பா சுரேஷ், உன்னோட வீட்டிலே தான் பெரிய விசேஷம் இருக்கு. கல்யாணமாகி முழுசா இன்னும் ஒரு மாதம் கூட ஆகல, அதுக்குள்ள என்ன தகட்டிச்சாலாம் என்றார் சண்முகம். அட நீங்க ஒண்ணு சார், என்னோட டேஸ்ட் தான் உங்களுக்கு தெரியுமே. வளைவு சுழிவு எதுவுமே இல்லாம நீங்க தான் கல்யாணத்துக்கு வந்திருந்தீங்களே, ஒரே சைஸ்ல மேலேருந்து கீழே வரைக்கும். எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல சார். இதை சொல்லி முடிப்பதற்குள் 1008 முறை திக்கிய சுரேஷை பார்த்து, இதை பாரு சுரேஷ், இது வரைக்கும் அப்படி இப்படி எப்படி எப்படியோ இருந்த, தொலைஞ்சிட்டு போகுது, அதை விட்டுரு. இனிமேலாவது ஒழுங்காரு. நான் தான் வயசான காலத்துல ஏதோ அப்படி இப்படி இருக்கிறேன் என்று இழுத்தார் சண்முகம். நானும் கடைசி வரைக்கும் அப்படி இப்படியே உங்களாட்டமே இருந்துடலான்னு பாக்குறேன் சார் என்று திக்கி தடுமாறி சொல்லி முடித்தான் அவன். சார், எனக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை சார். என்ன இளவோ முறை பையனா முறை பொண்ணா, அவங்க அப்பங்காரன் ஏன் அப்பன்ட்ட சத்தியம் வாங்கிட்டு செத்து போயிட்டானா. என்னோட உயிரை எடுக்கிறதுக்கு இவளை என் தலையில கட்டி வச்சுட்டாங்க. நான் கட்டிக்கிட்டு இப்ப அவஸ்தைப்படுறேன். என்ன ஒரு ரசனை எதுவுமே இல்லை. அவன் திக்கி தடுமாறி கொண்டிருந்தான். அதெல்லாம் கொஞ்ச காலம்தான் சுரேஷ். பொண்ணு குடும்பத்துக்கு ஏத்த பொண்ணு. அவ அழகு உன்னோட கண்ணுக்கு புலப்படல, அவ்வளவுதான். இனி நம்ம அவளை வம்புக்கு இருக்காத சாமி. அந்த பொண்ணை பார்த்தா ரொம்ப ரொம்ப பாவமா இருக்கு, சொல்லிவிட்டேன் என்றபடி அலுவலக வாசலை மிதிக்கவும் பியூன் வந்து, சார் உங்களை மேனேஜர் கூப்பிடுகிறார் என்று சொல்லவும், சரியாக இருக்குது நழுவினார் சண்முகம். சா, என்ன மனுஷன், யோக்கிய மாதிரியே பேசுறான். நேத்து வரைக்கும் ஒன்னா சுத்திக்கிட்டு இருந்துட்டு, நேத்து வரைக்கும் ஒன்னா போயிட்டு இருந்துட்டு, என்ன மனுஷனம் என்று முணுமுணுத்தபடியே இருக்கையில் போய் அமர்ந்தான் சுரேஷ். அலுவலகம் முடிந்து வெளியில் வந்தபோது திரும்பவும் கேட்டான் சுரேஷ். என்ன சார், நான் கேட்டது கவனிக்க மாட்டேங்கிறீங்களே. இன்னைக்கு ஏதாவது இருந்தா சொல்லுங்க சார். நான் தான் அப்பவே சொன்னேன்ல, திரும்ப திரும்ப அதையே கேட்டுக்கிட்டு இருக்கிறியே. பாத்தீங்களா, நேத்து வரைக்கும் அது நேத்தோட போச்சுன்னு வச்சுக்கேன். நீ நேரத்தோட வீட்டுக்கு போ. முதல்ல கல்யாண பொண்ணு எதிர்பார்த்துட்டு இருப்பா, ஆசையோட எதிர்பார்த்துட்டு இருப்பா என்று சொல்லிவிட்டு அவனை எதிர்பார்க்காமல் ஸ்கூட்டரை ஸ்டார்ட் செய்து எடுத்துக்கொண்டு போயே விட்டார் சண்முகம். அவரை பார்த்து கருவி கொண்டே புறப்பட்டு போனான் சுரேஷ். வீட்டிற்குள் நுழைந்ததும் கண்ணகி கேட்டாள், கேட்டீங்களா மாமா, அந்த எதிர் வீட்டு பத்மா இல்ல, அவளுக்கு என்ன அழகா தானே இருக்கா? எதை கேட்க சொல்ற அவகிட்ட? எதையும் நீங்க அவகிட்ட கேட்க வேணாம், எங்கிட்ட கேட்டாலே போதும். என்ன சொல்லி தொலைக்கிற? எரிந்து விழுந்தான் சுரேஷ். அவ அழகா தான் இருக்கிறா, ஆனா புத்தி தான் சரியில்லை என்றாள் கண்ணகி. உன்னை விடவா? என்னை விட புத்திசாலியா இருக்கலாம். என்ன சொன்ன தெரியுமா அவங்களை பத்தி? சொல்லி தொலைஞ்சா தானே தெரியும் என்றபடியே லுங்கிக்கு மாறிக்கொண்டிருந்தான் சுரேஷ். மதியம் நான் சமையல் பண்ணிட்டு இருந்தப்போ அவளாவே வந்து பசப்பிக்கிட்டே, என்ன பண்ற கண்ணகின்னு கேட்டுக்கிட்டே வந்தா. பக்கத்து வீட்டுக்காரி கதை, சுயகதை எல்லாம் பேசி முடிச்சுட்டு கடைசியா, என்னமோ போ கண்ணகி, உன் மாமனை எப்படிதான் கட்டிக்கிட்டியோ உச்சி கொட்டினாள். உன் புருஷன் மூச்சுக்கு 300 தடவை இப்படி திக்கிறாரு, எல்லாத்துலயும் இப்படிதான் திக்கி திணறுவாரான்னு கேட்டு கிண்டல் அடிச்சுட்டு போறா. இன்னைக்கு நேத்து அவர் அப்படி பேசல. நான் பிறந்ததுல இருந்து என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு. மாமா பேச்சை கேட்டு கேட்டு அது ஒரு குறையாவே எனக்கு தெரியல. இன்னொரு முறை என்னோட புருஷனை குறை சொல்லிக்கிட்டு என் பக்கத்துல வந்தீங்கன்னா காலை ஒடிச்சிடுவேன் சொல்லி திட்டி அனுப்பிட்டேன். பேரஞ்ச மாதிரி ஆயிட்டாமாமா என்றாள் கண்ணகி. இப்போது சுரேஷ் பேயறைந்தது போல் நின்றான். தன்னிடம் உள்ள ஒரு குறை தனக்கு தெரியாமல் போனது எப்படி? தனக்கு இருக்கும் திக்குவாய் குறையை ஒரு குறையாகவே எடுத்துக்கொள்ளாத கண்ணகியின் மனோநிலை தனக்கு வராது ஏன்? அவளிடம் பேசும்போது எல்லாம் அவள் அழகை, உடல் அமைப்பை, அறிவை, இப்படி எல்லாவற்றையும் மட்டம் தட்டி இழிவாக பேசி தன்னிடம் உள்ள இவ்வளவு பெரிய குறையை பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் விரும்பி கல்யாணம் செய்து கொண்டு அனுசரித்து போகும் மனைவியை உதாசீனப்படுத்தி விட்டோமே. அப்படியே நின்ற சுரேஷை பார்த்து சொன்னாள், அவ கிடக்கிறா, விடுங்க மாமா, நீங்க முகம் கழுவிட்டு வாங்க மாமா, காப்பி எடுத்துட்டு வரேன் என்றபடி சமையலறைக்குள் நுழைந்தாள் கண்ணகி. இப்போது கண்ணகி அவன் கண்களுக்கு கூட அழகாகத்தான் தெரிந்தாள். நன்றி, வணக்கம்.